இனி அடுத்தாக இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். இன்றும் நாளையும் 3 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் அதிகரிக்க வாய்ப்பு. ஒரு சில பகுதிகளில் அசௌகரியம் ஏற்படலாம் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் வெப்பத்தை தணித்த கனமழை. விருதுநகர் மாவட்டம் சிவகாசியிலும் காற்றுடன் மழை பெய்ததால் மக்கள் மகிழ்ச்சி. திருவண்ணாமலை அருகே சேத்துப்பட்டில் கார் லாரி நேருக்கு நேர் மோதல். சென்னையை சேர்ந்த 4 பேர் லேசான காயங்களுடன் உயிர் தப்பினர். தனது செல்போனில் ஆடியோ வீடியோ பதிவுகள் வெளியான தொடர்பாக யூடியூபர் சாட்டை துரைமுருகன் தொடர்ந்த வழக்கு. திருச்சி சரக டிஐஜி வருண்குமார் மீது நடவடிக்கை எடுக்க கோரிய மனுவை பரிசீலிக்க டிஜிபிக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. திமுக ஆட்சியின் சாதனை பொறுக்காமல் அவப்பெயர் உருவாக்க வேண்டும் என்று சாட்டையில் அடித்து பார்த்தும் ஒன்றும் சிக்கவில்லை. சட்டப்பேரவையில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையை மறைமுகமாக சீண்டிய அமைச்சர் செந்தில் பாலாஜி. இந்தியாவில் 343 மாவட்டங்களில் மட்டும் தங்க நகைகளுக்கு ஹால்மார்க் சான்றிதழ் கட்டாயம் என்றால் பிற இடங்களில் முறைகேடுகள் நடைபெறாதா? மத்திய அரசுக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை கேள்வி. சிவகங்கை மாவட்டம் இளையான்குடியில் பாஜக மூத்த தலைவர் எச் ராஜாவை தடுத்து நிறுத்திய காவல்துறையினர். இது என்ன இந்தியாவா பாகிஸ்தானா என்று எச் ராஜாவும் ஆதரவாளர்களும் வாக்குவாதம். இன்று நடைபெறுவதாக இருந்த ரயில்வே தேர்வு திடீர் ரத்து. ஆந்திரா தெலுங்கானாவில் தேர்வு மையங்கள் ஒதுக்கப்பட்ட நிலையில் தமிழ்நாட்டை சேர்ந்த தேர்வர்கள் தவிப்பு. டெல்லி ஆக்ரா நெடுஞ்சாலையில் டேங்கர் லாரியில் இருந்து கொட்டிய எண்ணெய். ஆபத்தை உணராமல் வாளிகளை கொண்டு வந்து லாரியில் பிடித்து சென்ற உள்ளூர் பகுதி மக்கள். கோவை அருகே எரிந்த நிலையில் அரசு பள்ளி ஆசிரியை சடலமாக மீட்பு. கொலையா தற்கொலையா என்று போலீஸ் விசாரிக்கக்கூடிய நிலையில் வீட்டிலிருந்து இருசக்கர வாகனத்தில் ஆசிரியை செல்லக்கூடிய சிசிடிவி காட்சி வெளியானது. ஒன்பது மாதங்களுக்கு பிறகு வெற்றிகரமாக பூமிக்கு திரும்பினார் சுனிதா வில்லியம்ஸ். திட்டமிட்டபடி அதிகாலை 3:27 மணிக்கு புளோரிடா கடற்பரப்பில் இறங்கியது விண்கலம். டிராகன் விண்கலத்திலிருந்து உற்சாகமாக வெளியே வந்த சுனிதா 9 மாதங்களுக்கு பிறகு பூமியின் காற்றை சுவாசித்தார். சீனாவின் ஊஹான் நகரில் திரும்பும் திசையெல்லாம் இளஞ்சிவப்பு நிறத்தில் பூத்து குலுங்கும் செர்ரி மலர்கள். பார்த்து பரவசமடையும் சுற்றுலா பயணிகள். மதுரையில் பாஜக நிர்வாகி மர்மமான முறையில் உயிரிழந்த நிலையில் காரணத்தை அறியாமல் உடலை பெற்றுக்கொள்ள மாட்டோம் என்று குடும்பத்தினர் தெரிவித்துள்ளனர். மதுரை மாநகரில் எஸ் ஆலங்குளத்தை சேர்ந்த கருப்பசாமி பாஜக ஓபிசி அணியின் செல்லூர் மண்டல செயலராக இருந்து வருகிறார். கார் ஓட்டுநராக பணிபுரிந்த கருப்பசாமி நேற்று முன்தினம் வீட்டிலிருந்து சென்ற பிறகு வீடு திரும்பவில்லை. இந்நிலையில் கூடல்புதூர் பகுதியில் காரில் சடலமாக அவர் கண்டெடுக்கப்பட்டார். மூக்கில் நுரை வெளியேறி இருந்ததால் தற்கொலையா என்ற கோணத்திலும் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் கருப்பசாமி மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக கூறி உடலை வாங்க மறுத்து அவரது உறவினர்களும் பாஜகவினரும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். காவல்துறையினர் உரிய முறையில் விசாரணை மேற்கொண்டு உண்மையான காரணத்தை தெரிவிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளனர். இப்ப என்ன சொல்றாங்க, உள்ள குடிச்சிட்டு கண்ணாடிலாம் லாக் பண்ணிட்டு இறந்துட்டாரு அப்படின்னா எங்களுக்கு தமிழ் சொன்னாங்க. ஆட்டோ டாக்டர்ன்றாங்க. ஆனா அது எப்படி சொல்றாங்க? பயப்பேனா இங்க போஸ்ட்மார்ட்டம்லாம் சொல்லணும்.
சென்னை அருகே படூரில் பேராசிரியைக்கு பாலியல் தொல்லை கொடுத்த பேராசிரியர் மீது தற்போது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுடன் நிகரான செய்தியாளர் வினோத், விவரம் என்ன? தேவப்பிரியன், சென்னை அடுத்த OMR சாலையில் இயங்கி வந்த தனியாருக்கு சொந்தமான பல்கலைக்கழகத்தில் இன்று சக கல்லூரி பெண் பேராசிரியருக்கு அதே டிபார்ட்மெண்டில் பணிபுரியக்கூடிய பேராசிரியர் பாலியல் தொல்லை கொடுத்ததாக காவல் நிலையத்தில் புகாரானது தெரிவிக்கப்பட்டது. இந்த சம்பவம் அந்த கல்லூரியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் கல்லூரி மாணவர்களும் பேராசிரியர்களும் அந்த தவறு செய்த பேராசிரியர் தாக்கிய ஒரு வீடியோ காட்சிகளும் தற்போது வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் அந்த கல்லூரி நிர்வாகம் அந்த பாலியல் தொல்லை கொடுத்த அந்த சஞ்சீவ் ராஜன் மீது உரிய நடவடிக்கை எடுத்து தற்போது பணி நீக்கம் செய்த நடவடிக்கை எடுத்துள்ளது. தேவப்பிரியன், தொடர்ந்து போலீசார் காவல் நிலையத்தில் வைத்து அவரிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தகவலுக்கு நன்றி வினோத். ஈரோட்டில் ரவுடி கொலை சம்பவத்தில் தொடர்புடையவர்களை தற்காப்புக்காக சுட்டதாக டிஐஜி சசிமோகன் தற்போது விளக்கம் அளித்திருக்கிறார். டிஐஜி அளித்த பேட்டியை தற்போது பார்க்கலாம். இன்று சித்தோடு காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட பகுதியில் ஒரு மர்டர் ஒன்று நடந்தது ரிப்போர்ட் ஆனது. அதில் இறந்தவர் ஜான் என் சேலம் பகுதியை சேர்ந்தவர். அந்த கொலையின் சார்பாக ஒரு புகாரின் அடிப்படையில் ஒரு வழக்கு பதிவு செய்து விசாரிச்சுட்டு இருக்காங்க. அந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட கைதிகளை குற்றவாளிகள் தப்பித்து செல்லும்போது தகவலின் அடிப்படையில் காவல் ஆய்வாளர் மற்றும் அவங்க டீமோடு போகும்போது காவல் ஆய்வாளரையும் கூட போன ஒரு காவல் ஆளுநர் யோகேஷ் அவரையும் தாக்க முற்பட்டதற்காக தற்காப்புக்காக ஒரு துப்பாக்கியில் சுட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. தற்காப்பு சுட்டதில் ஒரு 3 நபர்களுக்கு காயம் இருக்குது. அவர்களை மேல் சிகிச்சைக்காக அனுப்பிச்சிருக்காங்க. மற்ற எதிரிகளை விளக்க விசாரணையின்படி கைது செய்து நடவடிக்கை தொடர்ந்து இந்த அட்ரன்ஸ் லீடு தொடர்ந்து கண்காணிப்பு நடவடிக்கை இருக்குது. அது எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஹிஸ்ட்ரி ஷீட் ஓப்பன் பண்ணி அந்த ஹிஸ்ட்ரி ஷீட்டை ரிவ்யூ பண்ணுறது, அவங்களோட ட்ரையல் எல்லாமே ஃபாலோ பண்ணுறாங்க. தொடர்ந்து நடவடிக்கை எடுத்துகிட்டு இருக்கோம். இந்த வழக்கில் எப்படி நடந்ததுன்றதை செக் பண்ணி பார்த்துட்டு இருக்கோம். அந்த ஃபர்தராக வராத நடவடிக்கை எடுப்போம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களுடைய நிகரான செய்தியாளர் பாபு, இந்த வழக்குடைய பின்னணி என்ன? வணக்கம் தேவப்பிரியன். அதாவது சேலம் கிச்சிபாளையத்தை சேர்ந்தவர் ரவுடி ஜான் இவர் மீது பல்வேறு கொலை வழக்குகள் உள்ள நிலையில் வழக்கு ஒன்றிற்காக அன்னதானப்பட்டியில் உள்ள காவல் நிலையத்தில் இன்று காலை கையெழுத்து விட்டு தன்னுடைய மாமனார் ஊரான திருப்பூருக்கு சென்று கொண்டிருந்தார். அப்பொழுது சேலம் டு கோவை தேசிய நெடுஞ்சாலையில் குட்டப்பாளையம் என்ற இடத்தில் வரும்போது அவரை பின்தொடர்ந்து வந்தவர்கள் அவரை வாகனத்தை நிறுத்தி அவரை வெட்டி கொலை செய்தனர். இதில் சுமார் 4 பேர் சம்பவத்தில் ஈடுபட்ட நிலையில் சம்பவ இடத்தில் காட்டி என்ற ஒரு ரவுடி மட்டும் கைது செய்யப்பட்டார். மற்றவர்கள் தப்பி ஓடினர். இதனை அடுத்து சித்தோடு காவல் நிலையத்துக்கு உட்பட்ட பகுதி என்பதால் சித்தோடு காவல் ஆய்வாளர் ரவி மற்றும் காவலர் லோகநாதன் மற்றும் காவல்துறையினர் வெட்டி கொலை செய்து தப்பித்த 3 பேர் பதுங்கியிருந்த பச்சைப்பாளி என்ற காட்டுப்பகுதியில் தேர்தல் வேட்டையில் ஈடுபட்டனர். அப்போது பதுங்கியிருந்த ரவுடிகளான சதீஷ், சரவணன் மற்றும் பூபாலன் ஆகியோர் காவல்துறையின் மீது தாக்க முற்பட்டதை அடுத்து காவல்துறையினர் தற்காப்புக்காக சுட்டனர். இதில் 3 ரவுடிகள் மீதும் காலில் குண்டு பாய்ந்த நிலையில் அவர்கள் மீட்கப்பட்டு ஈரோடு பெருந்துறை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். இவர்களை சேலம் சரக டிஐஜி சசிமோகன் சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார். மேலும் அவர்களுக்கு ஏற்பட்ட காயங்கள் குறித்தும் ஆய்வு நடத்தினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த சசிமோகன் தற்போது காயம்பட்ட காவலர்கள் நன்றாக உள்ளதாகவும் தற்காப்புக்காக ரவுடிகளை சுட்டதாகவும் தெரிவித்தனர். மேலும் இந்த கொலை வழக்கு குற்றப்பின்னணியுடையவர்கள் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். தேவப்பிரியன், உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி பாபு. நெல்லையில் ஓய்வு பெற்ற எஸ்ஐ ஜாகிர் உசேன் கொலை வழக்கில் தேடப்பட்டவரை துப்பாக்கியால் சுட்டி பிடித்து இருக்கின்றனர் காவல்துறையினர். தலைமறைவாக இருந்த முகமது தௌஃபிக் என்பவர் கிருஷ்ணமூர்த்தியை சுட்டு பிடித்திருக்கின்றனர். விவரங்களுடன் இரண்டு சிறப்பு செய்தியாளர் சிவமணி விவரம் என்ன? திருநெல்வேலி மாவட்டத்தில் நேற்று காலை சிறப்பு ஓய்வு பெற்ற காவல்துறை உதவி ஆய்வாளர் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் முக்கிய குற்றவாளியான கிருஷ்ணமூர்த்தி என்ற தௌபிக் அவரை தேடி வந்தார்கள். இந்த நிலையில அவரை திருநெல்வேலி ரெட்டியார்பட்டி மலைப்பகுதியில் அவர் பதுங்கி இருப்பதாக வந்த தகவலின் அடிப்படையில் அங்கு காவல்துறையினர் சென்று தேடுதல் வேட்டை நடத்தினர். அப்போது காவல்துறையை சார்ந்த ஹெட் கான்ஸ்டபிள், அதாவது
அவர் ஆனந்த் என்பவரை அவர் அறிவாளால் வெட்டி தப்பியோட முயன்றதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் அவருக்கு காலுக்கு கீழே துப்பாக்கியால் சுட்டு அவரை பிடித்திருக்கிறார்கள். பிடித்து தற்போது அவருக்கு திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. அவர் தற்போது அவர் நலமுடன் இருப்பதாக மருத்துவமனை வட்டாரங்கள் தெரிவிக்கிறது. இந்த நிலையில வெட்டுக்காயம்பட்ட காவல்துறையினுடைய ஆனந்த் என்பவரும் இந்த திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். அவருக்கும் சிறப்பான சிகிச்சைகள் அளிக்கப்பட்டு வருகிறது. தற்போது திருநெல்வேலி மாநகரத்தினுடைய துணை ஆணையர் இந்த மருத்துவமனைக்கு வந்து அந்த வெட்டுப்பட்ட ஆனந்த் அவரை, அந்த காவல்துறையினுடைய வெட்டுப்பட்ட ஆனந்த் அவரை சந்தித்து நலம் விசாரித்து வருகிறார். தொடர்ந்து இங்கே இருவருக்கும் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த விவகாரத்தில் ஏற்கனவே காவல்துறை ஆய்வாளர் சில பரிந்துரை கொடுத்திருக்கிறதா தகவல் இருக்கு. அவர் தரப்புல என்ன பரிந்துரை கொடுக்கப்பட்டிருக்கு? காவல்துறை மேல் நடவடிக்கை என்ன எடுக்கிறாங்க சார்? ஏற்கனவே அதாவது இந்த சம்பவத்துல தொடர்புடையதாக ஏற்கனவே அவர் வந்து ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தார். கொலை செய்யப்பட்ட ஓய்வு பெற்ற உதவி ஆய்வாளர். அதன் அடிப்படையில் அது தான் அளித்த புகாருக்கு எவ்விதமான நடவடிக்கைகளும் எடுக்கப்படவில்லை என்பது தொடர்பான வீடியோ வெளியிட்டிருந்தார். இது தொடர்பான ஆய்வு நடத்திய ஆலோசனை நடத்திய திருநெல்வேலி மாநகர காவல்துறையினுடைய ஆணையாளர் சந்தோஷ் அடிமணி அவருக்கு அந்த திருநெல்வேலி டவுன் காவல்துறை ஆணையாளர் கிருஷ்ணமூர்த்தி டவுன் காவல்துறை ஆணையாளர் மீது நடவடிக்கை எடுக்க முடிவு செய்து அவரை பணியிடை நீக்கம் செய்து உத்தரவிட்டிருக்கிறார். அதோடு மட்டுமல்லாமல் அப்போது திருநெல்வேலி மாநகர பகுதியில் பணியில் இருந்த செந்தில்குமார் என்ற உதவி ஆணையாளர் தற்போது கோயம்புத்தூர் மாநகரில் பணியாற்றி வருகிறார். அவர் மீது நடவடிக்கை எடுப்பதற்கான பரிந்துரை செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில தான் முக்கிய குற்றவாளியாக இருக்கக்கூடிய கிருஷ்ணமூர்த்தி என்பது தௌபிக் சுட்டு பிடிக்கப்பட்டிருக்கிறார். அவர் மீது ஏற்கனவே இந்த கொலை வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதனுடைய முதல் குற்றவாளியாக அவர் சேர்க்கப்பட்டிருக்கிறார். அவர் உட்பட 4 பேர் அதில் குற்றவாளியாக சேர்க்கப்பட்டிருக்கூடிய நிலையில ஏற்கனவே 2 பேர் நேற்றைக்கு திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய நீதிமன்றத்தில் சரணடைந்திருக்கிறார்கள். முக்கிய குற்றவாளியாக இருக்கக்கூடிய கிருஷ்ணமூர்த்தி என்ற தௌபிக் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார். கைது செய்யப்படுவதற்கான நடவடிக்கையின் போது அவர் காவல்துறை சார்ந்த ஆனந்த் என்பவரை அவர் அறிவாளால் வெட்டி தப்பியோட முயன்ற நிலையில் அவரை சுட்டு பிடித்திருக்கிறார்கள். திருநெல்வேலி மாநகரை ஒட்டி இருக்கக்கூடிய ரெட்டியார்பட்டி மலைப்பகுதியில் இந்த சம்பவம் நடந்திருக்கிறது. தொடர்ந்து அங்கிருந்து அவர் கைது செய்யப்பட்டு திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டு தற்போது சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த பகுதி பரபரப்பாக காணப்படுகிறது. காவல்துறை தரப்புல ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். தற்போது காவல்துறையினுடைய துணை ஆணையர் சம்பவ இடத்தில் முகாமிட்டிருக்கிறார். தொடர்ந்து விசாரணை அப்படிங்கிறது நடைபெற்று வருகிறது. உங்கள் விரிவான தகவலுக்கு நன்றி சிவமணி.